மாவட்டம் சமயநல்லூர் அருகே உள்ள வைகை நகரைச் சேர்ந்தவர் பிரேம்குமார். எலக்ட்ரீஷியனான இவர் கோவை சீரநாயக்கன் பாளையம் ராதாகிருஷ்ணன் தெருவில் தங்கியிருந்தபடி நேதாஜி ரோட்டில் உள்ள திரையரங்கம் ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். 30 வயதான பிரேம்குமாருக்கு திருமணம் ஆகாத நிலையில் கோவையில் பணி செய்யும் மதுரையைச் சேர்ந்த ரஷ்னி என்ற பெண்ணுடன் ஏற்பட்ட பழக்கம் காதலாகி இருவரும் தீவிரமாக காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் வேலைக்கு சென்று வரும் இடத்தில் கவிதா என்பவருடன் பிரேம்குமாருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கணவரை பிரிந்து வாழ்ந்த கவிதாவும் பிரேம்குமாருடன் நெருக்கம் காட்ட அவர்களுக்குள்ளும் காதல் தீ பற்றிக் கொண்டிருக்கிறது. இதனால் ஒரே நேரத்தில் ரஷ்னி, கவிதா என இருவருடனும் ஒருவருக்கு தெரியாமல் மற்றொருவர் என எக்கு தப்பாக காதல் வண்டியை ஓட்டியிருக்கிறார் பிரேம்குமார். சில நேரங்களில் ரஷ்னி மதுரைக்கு சென்றபோது கவிதாவை தனது வீட்டுக்கே வரவழைத்து உல்லாசமாக இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனாலும் தனியாக சென்று செல்போனில் பேசுவது, ஏதாவது கேட்டால் சமாளிப்பது என்று பிரேம்குமாரின் நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றம் காதலிகள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல பிரேம்குமாரின் காதல் தில்லாலங்கடித்தனம் காதலிகள் இருவருக்கும் தெரியவர அவர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்துள்ளனர். குட்டு அம்பலமான அதிர்ச்சியில் இருந்த பிரேம்குமார் செவ்வாய்க்கிழமை ரஷ்னிக்கு போன் செய்து, நீ வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு நன்றாக வாழ் என்று கூறிவிட்டு போனை அணைத்துள்ளார். இதனால் பதற்றம் அடைந்த ரஷ்னி பிரேம்குமார் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்துள்ளார். அதேபோல கவிதாவும் அதிர்ச்சியுடன் அங்கே வந்துள்ளார். இருவரும் சேர்ந்த அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பிரேம்குமார் மின்விசிறியில் லுங்கியில் தூக்குமாட்டி தற்கொலை செய்தபடி கிடந்துள்ளார். இதுகுறித்து கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடம் வந்த போலீசார் பிரேம்குமாரின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரையில் உள்ள பிரேம்குமாரின் பெற்றோருக்கும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். பிரேத பரிசோதனைக்கு பின்னர் பிரேம்குமாரின் உடல் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. காதலிக்க ஒரு பெண் கிடைக்கவில்லையே என்று ஏங்குவோர் பலர் இருக்க, 2 காதலிகளுடன் இருந்த இளைஞர் குட்டு அம்பலமாகி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.